ஜபம் செய்ய நிறைவு செய்யலாம். 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இந்த 4 நிமிஷம் சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி நம்ம தேவதாசர் அருமையான சகோதரர் ராபர்ட் சிங்கனுக்கு மீண்டும் நடிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜோம் பண்ணிக்கிடுங்க. நமக்குள்ள கால் நல்லா இருக்கு, ஆனால் அவங்களுடைய காலை பார்த்தீங்க வளைஞ்சி வெளிஞ்சிருக்கு. சரிதானா? இன்னைக்கு ஏசப்பா எனக்கு உங்களுக்கும் காலில் வளைவு நெறிவுகளில் கொடுக்கல. சரிதானா? ஆனால் அவங்க பிரயாணப்பட்டு ஒவ்வொரு இடமா போகிறாங்க. கால் அப்படியே நான் முழுமையாக அந்த காலை பார்த்தேன். காலில் ஜீசஸ் காலத்தில் காமிச்சாங்க. அப்போ ஆண்டவர் அவரை பயன்படுத்திட்டும் அது மேலே சகோதரர் அவரோட பாடுகள் மத்தியிலே அந்த ஊழியம் செய்வார், பெண்ணி செய்வார். எல்லாருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் அனைவருக்கும் இந்த ஆலய கன்வென்ஷன் முடிந்த பிறதாக உணவு ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அதை நம்ம திருச்சியை சேர்ந்த விவேகுமார் குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவன் அறிய சொல்லி முடியாத ஈவுக்காக உங்களுக்கு சோதரும். விசேஷமாக இந்த 2020 ஆண்டவரை 6ஆம் ஆண்டை நாங்கள் பார்ப்போம் என்று கூட நினைத்து பார்க்கல. ஆனால் எங்களையும் ஒரு பொருட்டு எண்ணி எங்கள் மேலே கிருபாக நேசம் வைத்தருளி இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடுவோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக சோதரம். எங்களோட நல்லவங்க உலகத்தில் எத்தனையோ பக்திமான், எத்தனையோ படித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த ஆலயத்தில் 28வது ஆலய பிரதிஷ்டப்பட்டு முன்னாடி இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நேற்றைய தினமும் கர்த்தருடைய வார்த்தையை சிறப்பாக தெளிவாக பகிர்ந்து கொண்டாங்க ராஜா. ஆண்டவரை விட்டு கொடுக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவான சத்தியத்தை கொடுத்தாங்க. எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். சபைகளில் நான் என்கின்ற ஆணவம் விட்டு கொடுக்க வேண்டும். எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி காரியத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். குடும்பங்கள்ல மாமியார் மருமக கணவன் மனைவி அதே போல எல்லா காரியத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் சொல்லி தெளிவான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை விடுவிக்கப்பட வேண்டும். கர்நாடகத்தில் எத்தனை மனையில் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்காக ஏசப்பாவை அறிவித்து அவர்களையும் இயேசுவை வழிநடத்த வேண்டும். இந்த தசம பாகத்தில் ஆண்டவருக்கு ஒரு பகுதியை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இந்த நாளிலே இதே வசனத்தை தான் இந்த மாதம் வாக்குத்தத்தமாகவும் ஆண்டவர் கொடுத்த சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவரே இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. இதே வாக்குத்தத்தத்தை மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இதே வசனத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கீங்கன்னு சொன்னா, சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியல்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. ஆண்டவரே முன்னோர்களின் சாபங்கள், ஆண்டவரே உங்கள் பாவம் உங்களை பின்தொடரும் என்று சொல்லி என்னாலும் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்கிறேன். சாபங்கள் இருந்தால் இந்த நாளிலே மாறுவதாக. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர்கள் ஆலயத்திலே ஆண்டவரே போதகருக்கு விரோதமாய், சபையிலே கமிட்டியிலே ஒருவேளை என்னுடைய சபை மக்கள்